ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்க மெதுவடையோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து இப்படி நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக நல்லா கழிஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். உளுந்து வடை போடும்போது கையில் ஒட்டிக்கும், அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு வச்சுருந்தனால நான் அது கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். யாருக்கெல்லாம் பருப்பு குழம்ப தொட்டு சாப்பிட்றது இல்லை சட்னி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.